எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ. எங்களோட சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கெட் டுகெதர் மாதிரி போயிருந்தோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து குழந்தைங்க விளாண்டுக்கிட்டே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இடம் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துலேருந்து குவாய்ட் அவுட்டருங்க. 2 கிலோமீட்டர் சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட் வந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர்ஸ் வந்து பைக்லேயே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்த இதில் வந்து பைக்கில் சார்ஜும் தீர்ந்து போச்சு. சார்ஜ் எங்கே போடலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இங்கே வந்து குழந்தைங்க விளாட்லான்னு சொன்னாங்க. விளாண்டாங்களா இல்லை ஆக்டிவிட்டி பண்ணாங்களா, அது குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டியா இது எங்களுக்கான ஆக்டிவிட்டியா, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன மாதிரிலாம் வந்து சாப்பிட்டோம். அந்த இடம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நாங்கள் என்ன மாதிரிலாம் ஃபன் பண்ணோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த குட்டி பொண்ணு யார் அப்படின்னா வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியா வந்த ட்ரிப்பில் என்னோட பையன் வந்து செல்லில் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட நேம் எழுதிருந்தாங்க. அதில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இவங்களோட நேம் அமெண்டா. இன்னொரு குழந்தை இருக்காங்க, அவங்க பேர் அபி. இந்த வீடியோவில் வருவாங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நிறைய கார்ஸ் எல்லாம் நிற்கிது பார்த்தீங்களா. ஃபுல்லாகவே ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர், அதுமாதிரி ஆஃபீஸ்லேருந்து இந்த மாதிரிலாம் வந்து கூட்டிகிட்டு வந்து பார்ட்டி பண்ணுவாங்க இங்கே. ஸோ இங்கே நிற்கிறாங்க தெரியுமா, இவங்க எல்லாருமே ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்தவங்க தான். ஸோ இங்கே வந்து கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டீமாக வந்து பிரிஞ்சு. இதில் என்ன கேம் அப்படின்னா வாட்டர் கேம் வந்து குட்டி பலூன்ஸ் இருக்குது தெரியுமா, அதுக்குள்ளே வந்து வாட்டரை ஃபில் பண்ணி கட்டி இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து அந்த பலூனை வந்து தூக்கி போடணும் ஒரு துணியில். அந்த பக்கம் இருக்கவங்க அதை வந்து கேட்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபன்னாக வந்து கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து செம்ம சூப்பராக இருந்தது. இது முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் சைட்லேருந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமா சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு கிளம்புற மாதிரி. மீன்வைல் நம்மளோட ஆட்களும் வந்து எங்கள் பைக்கெல்லாம் சார்ஜ் போடுறதுன்ற இடத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. அங்கே போய் நாங்களும் வந்து சார்ஜ் போட்டுட்டோம். நாங்கள் இந்த பக்கம் சார்ஜ் போட்டுட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் இந்த குட்டி பசங்க ஃபுல்லாக அவங்களுக்குன்னு வாட்டர் மெலன் சாப்பிட்றது கொடுத்துட்டு இருந்தா ஷேரிங் பண்ணுறாங்க. யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டாக் ஒன்று அங்கே இருந்ததுங்க, நாய்க்குட்டி. அதுக்கு உட்காந்து வாட்டர் மெலன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த குழந்தைங்களை என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கேயே பசங்களுக்கான ஆக்டிவிட்டி ஏரியாவும் இருக்குங்க. அதில் டிஃப்ரெண்ட் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. எது வேணுமோ அதுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பசங்க எங்களுக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நாங்கள் பிடிச்சா மீன் தான் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆக்டிவிட்டிக்கான பொருள் எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் ஆர்வம் போய் நெட்டு ஒன்று, தூண்டில் ஒன்று, இது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. தூண்டில் முள்ளுக்கு பதிலாக ஊக்கு நம்ம சேஃப்டி பின் இருக்கும் பாத்தியா, அந்த ஊக்கு போட்டு சேஃப்டி பின்னை போட்டு மீட்டு போட்டு குத்தி வச்சுருந்தாங்க. ஏன்னா குழந்தைங்க விளையாடுவாங்க, அந்த தூண்டில் முள்ளு கையில குத்தினா அந்த ஊக்குனா கையில குத்தாது, ஊக்குல மீட்டை போட்டு அங்கே கேட்டிருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பயங்கரமான பேக்ரவுண்ட் சவுண்ட் எல்லாம் இருந்ததுங்க. அதனால தான் ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இந்த லிவர் பார்த்தீங்களா, இது வந்து பன்னியோட லிவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து வச்சுருக்காங்க. யார் கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த ஊக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா என் ஹஸ்பண்ட், அதில் வந்து அப்படியே பின் பண்ணி கொடுத்துட்றாங்க. பசங்க எல்லோரும் செம்ம ஜாலியாக வந்து கிளம்பியாச்சு. நான் கூட ஃபஸ்ட்டு கிளம்பும் போது மீன் தான் பிடிக்க போகிறோமாக்குன்னு நினச்சிட்டு தாங்க போனோம். எல்லாருக்கும் ஒரு பக்கெட்ஸும் வந்து கொடுத்துட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம மீன் பிடிக்க போகிறதில்ல, வேறு ஏதோ ஒன்று பிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அது என்னன்றது சொல்கிறேன். போகிற பாதையே ரொம்ப குறுகலாக இருந்தது. எங்கடா போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கத்தில் ஒரு குட்டியான ஒரு குளம் ஏரியா ஒன்று இருந்ததுங்க. அங்கே தான் வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த குளத்தை நீங்களே பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஏமா இதெல்லாம் ஒரு குளமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சுற்றி செடிகள் ரொம்ப கம்மியாக தாங்க தண்ணி இருந்தது. தண்ணி லெவல் ரொம்பவே கம்மியாக இருந்தது. இதில் எப்போ பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது எல்லாரும் அவங்களோட தூண்டில போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட தூண்டில் போட்டதுக்கப்புறம் நிறைய வரும் போல, அதான் பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆக்சுவலாக இந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, எங்களை வந்து ஒரு விஷயம் பிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை வந்து எவ்வளோ பிடிக்கிறோமோ அதை நம்ம வேணும்னா எடை போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாமா காசு கொடுத்துட்டு, இல்லை அப்படின்னா தண்ணிக்குள்ளே விட்டுக்கலாம். இது ஒரு ஹாபி மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பேஷன்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் அதை தவிர என்னென்னலாம் பிடிச்சோம், நாங்கள் எவ்வளோ பிடிச்சோம், என்னென்னலாம் பண்ணோம், இந்த ஆக்டிவிட்டிக்கு சும்மாவே இருந்திருக்கலான்ற லெவலுக்குலாம் இருந்துச்சு. அது என்னன்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஏங்க மீனுனா கூட ஒரு மீன் வந்துச்சுன்னா பிடிச்சோமா அப்படியே வெயிட்ட போட்டோமா போய் சாப்பிட்டோமான்னு இருக்கலாம். இது அந்த மாட்டாது. அது இந்த ட்ரவுட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி வீடியோல காட்டியிருக்கோமா நம்ம, இல்லை காட்டினது இல்லையா? நான் வந்து லோக்கல் ஃபார்மர்ஸ் வீடியோ மார்க்கெட் ஒன்று வீடியோ போட்டிருந்தேன் தெரியுமா, அதுல வந்து அப்படியே போற வழியில சவலாங்சியா காட்டிருப்பேன். உயிரோட அப்படியே வந்து போற மாதிரி நல்லா இருக்கும். இப்போ அந்த சீசன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை தாங்க இப்ப நீங்க பிடிக்க போறாங்க. பாக்குறதுக்கு நல்ல பெரிய இந்த செய்யான் தேள் சொல்லுவோம்ல, அது மாதிரி இருக்கும். பார்வைக்கு சின்ன சைஸ் அதுதான். ஸோ அதை பிடிக்கதான் இப்போ வந்திருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு மீன் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள போட்டோமா ஒரு 2 மீனை பிடிச்சோமா போனோமான்னு இருக்கலாம். இது எந்த அளவுக்கு தம்பி இதுல போட்டிருக்கதே சவலாங்சியா தான். நீங்க எப்படி ஃபிஷ் பிடிக்க போவீங்க? அப்படிலாம் கிடையாது. எத்தனை குழந்தைங்க இப்படி இருக்காங்கன்னு தெரியல. என் பையன் தான் அப்படி இருக்காங்க. எத்தனை பேர் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு சொல்லுங்க. அதாவது ஒண்ணு பண்ண உடனே அது நடந்துடணும். எல்லா குழந்தையும் அப்படிதான் அவன் நினைப்பான். இப்பவுமே அவன் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இது எவ்வளவு நேரம் ஆகும்லாம் தெரியல. பாப்போம். வாக்கி டாக்கி பாத்தீங்களாங்க, நான்டி வாக்கி டாக்கி. இது கொஞ்சம் நல்ல பெரிய சரௌண்டிங்கான இடம், நிறைய இடங்கள்ல இருக்கிறனால வாக்கி டாக்கி வச்சிருக்கிறாங்க பேசிக்கிறதுக்காக.
எனக்கு இதை பார்க்கும்போது வந்து வடிவேல் படம் தான் ஞாபகம் வருது. ஹலோ ஹலோ இருக்கீங்களா, கல்யாணத்தை நிப்பாட்டிட்டீங்களா, நான் மண்டபத்தில் சாப்பிட்ற இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் தான் பார்பிக்யூ செட்டப்லாம் இருக்கு. நாங்கள் இன்னைக்கு நைட்டு பார்பிக்யூ தான் சாப்பிடுவோம். எந்த பக்கம் போட்டாலும் ஃபிஷ் கிடையாது, என்னன்றதை பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே கம்மலாக தான் இருக்கு. நாங்கள் வரும்போது மழை பெஞ்சுனா கூட ரொம்ப மழை பெஞ்சிருமோன்னு நினைச்சோம், பெய்யலை. சும்மா இருக்க முடியாம நெட்டை தூக்கி உள்ள போட்டாப்புல. அதுல எங்க குட்டி மீன்? ஏய் ஆமா, குட்டி மீன் தெரியுதா? ஏங்க குட்டி மீன் ஒரு சின்ன உயிரை கொண்டிருக்கிறீங்க. ஆமா, இப்ப நீங்க கட்டு சும்மா இருக்க போறீங்க. இப்ப போய் இப்ப அப்ப உள்ள விட்டு இது பண்ணுங்களேன், நெட்டை வச்சு எடுங்களேன், ஏதாவது வருதான்னு பாப்போம். அப்பா பிடிச்சாவது வருதான்னு பாப்போம். ஐயே ஏங்க அதுக்குள்ள ஏதோ துள்ளுற மாதிரி இருக்குங்க. ஒன்னும் துள்ளல ஐயா, அழுக்க புல்லா தூக்கி விடுச்சிருக்காரு. உள்ள விட்டா உள்ள அழுக்கு. ஐயே கர்மம், இந்த அழுக்குல இருந்து வர அவ்வளவு புடிச்சோம்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம்னு சொல்லி சொன்னாங்க. அடக்கடவுளே, தண்ணி உள்ள அப்படிதான் இருக்கும். ஐயோ செம்ம கன்றாவியா இருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் மேலாட்டமா பண்ணுவோம். சரி, மேலாட்டமா ஏதாவது பண்ணுங்க. மேலாட்டமா நீரோட்டமா ஏதாவது பண்ணுங்க. ஸோ இந்த பக்கம் தாமரை இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்களா, அப்படியே தாமரை குளம். அந்த குளத்தை சுற்றி அப்படியே இந்த மாதிரி ஒரு டென்ட் மாதிரி போட்டு இப்படியே வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்து பார்பிக்யூ சாப்பிட்ற மாதிரி. ஈவன் மழை பெஞ்சா கூட பிரச்சனை கிடையாது, இப்படி உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ எங்களுக்கான இடத்த வந்து சூஸ் பண்ணுறக்கா ஃப்ரெண்ட்ஸ் 2 வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு ஹோல் ஃபேமிலி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் செய்யணும். பார்ப்போம். இடம் வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுற்றி இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈங்கி பிங்கி பாங்கி போட்டு எந்த இடம் நல்ல இடமா போய் உட்காரலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பீச் பக்கத்துல எப்படியே பீச் மரமும் இருக்கு. இது ஃபுல்லா பீச், பட் குட்டி குட்டியா இருக்கு பீச் எல்லாமே. இதுதான் பீச், குட்டி குட்டியா அப்படியே இருக்கு. குட்டி மரம் மாதிரி தான் இருக்கு, பெரிய மரம் கூட கிடையாது. இந்த கூடை வந்து என்னோட ஃப்ரெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்களோட கூட தான் வந்து இது. இதை பார்த்த உடனே நம்ம ஊர்ல இதே மாதிரி கூட இருக்கே அப்படின்னு பார்த்தேன் நான். அப்படியே இதே மாதிரி இருக்கு, கன்வீனியன்ஸா இருக்கு. உள்ள கூட வச்சுட்டு வந்திருக்காங்க. 20 30 ஆரம்பி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளும் ஒரு கூடையை ஒன்று வாங்கிட வேண்டியதான். Anybody who wants, I can buy it for you. Maybe you can get it for me one. பார்த்தாங்க, நம்மளால வந்து கிராஃபிஷ்லாம் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெட்டை போட்டு குட்டி குட்டி மீன், அப்புறம் வந்து டேட்போல்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த இது என்னது அது பேர் என்னங்க, அந்த இதுக்குள்ள சொருவி இருக்கும், அந்த பச்சை கலர்ல இருக்கிறது பேர் என்ன, அது வந்து பாசி. அந்த மாதிரி பாசி இதெல்லாத்தையும் வந்து பிடிச்சிட்டு இருக்கானுங்க. இங்க அந்த பக்கம் பிடிச்சி அந்த இடத்த ஓச்சு எடுத்துட்டானுங்க. இப்போ இந்த பக்கமா போய் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து போய் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. இவங்க பிடிக்க மாட்டாங்க இன்னைக்கு கிராஃபிஷ்லாம். இந்த இடம் என்னது, ஸ்னேயா, நான் வரேன் வரேன் வரேன், காட்டுங்க காட்டுங்க, இதோ வந்துட்டேன். ஏய் நல்ல பெரிய ஸ்னேலா. இருங்கப்பா, ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படிப்பா உள்ள போடுவோம். நல்ல பெரிய ஸ்னேலா இருக்கே. சரி உள்ள போடுங்க. இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து எங்க ஊர் குளத்துல வந்து இருந்திருக்கு. அது வந்து அப்படியே காஞ்சிச்சுன்னா பஞ்சு பஞ்சா பறந்து போகும்ல, காஞ்சிச்சுன்னா பஞ்சு பஞ்சா பறந்து போகும். எத்தனை பேர் ஊதுனா பறக்குமா? ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேரோட ஊர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சைனாலையும் இருக்குப்பா இது மாதிரி. சூப்பர். இந்த ஏரியாலே வந்து அப்படியே ஒரு கேபின் மாதிரி ஒரு ஏரியா இருக்குங்க. அப்படியே ஒரு கேபின், இந்த கேபின்குள்ளே அப்படி ஃபேமிலியாக உட்காந்து அப்படியே வந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்லேயே சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஓப்பன் ஸ்பேஸில் தான் சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியாக வந்தாங்க அப்படின்னா இப்படி ஒரு கேபின், அப்படி நல்லா மரத்துக்கு இடையில அப்படியே அழகாக வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த சில் காற்று அப்படி ரசிச்சுக்கிட்டு ஓப்பனாக சூப்பராக இருக்கும்ல. ஸோ இந்த இடம் நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு மீன் வந்து செத்து கிடக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஒரு மீன் அப்படியே செத்து கிடக்கு. ஜிலேபி மாதிரி தானங்க இருக்குது. ஜிலேபி தான். அதான் செத்து கிடக்கு. என்னாச்சு? ஃப்ராக். ஒரு ஃப்ராக் பிடிச்சிட்டா ஸ்டாலே. டேய் யாருடா நீங்க? தம்பி, உங்களை கிராஃபிஷ் பிடிக்கிறதுக்கு இங்க வர சொன்னா செத்து போன மீனை கண்டு பிடிக்கிற, அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ராக பிடிக்கிறீங்க. கண்ணுல எது படுதோ எது வருதோ அதான் பண்ண முடியும். எப்படி இப்படி திருசா இல்லைன்னா நயன்தாரா, நயன்தாராவும் இல்லைன்னா திவ்யா, அப்படியா? பட் இந்த ஏரியாவில் வாட்டர் கொஞ்சம் லெவல் கம்மியாக இருக்குங்க. அதனால தான் இந்த மீன் செத்து போச்சுன்னு நினைக்கிறேன், லேக் ஆஃப் ஆக்சிஜன்னால. ஏங்க மீன் பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கா? நாங்கள் இந்த தூண்டிலையும் பிடிச்சிருக்கேன், வலை போட்டும் பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருக்கீங்களா இல்லை இதே மாதிரி போட்டு நின்றுட்டு இருந்துருக்கீங்களா? தூண்டிலில் வந்து நாங்கள் பிடிப்போம். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட படித்த பசங்க நாங்கள் செட்டு இருக்கோம்ல, இருந்தோம் இல்லையா, நாங்கள்லாம் வந்து அந்த கம்மாயில் போயிட்டு பிடிப்போம். பிடிச்சி வீட்டில் இருந்து ஒரு வீட்டில் பாத்திரம், ஒரு வீட்டில் ஆயில், ஒரு வீட்டில் வந்து மிளகா பொடி, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வீட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டு ஓகே
ஒரு மரத்தடி நல்லா தேர்ந்தெடுத்துட்டு அங்கே உட்காந்து அவனை நெருப்பு மூட்டி மீனை வந்து வறுத்து சாப்பிடுவோம். அப்படியா? ஆமாம், அந்த கூட்டாஞ்சோறு மாதிரி. ரைஸ் வடிச்சுக்கிடுவோம். ரைஸ் வடிச்சிட்டு ஒரு செட்டு மீன் பிடிச்சிட்டு இருப்போம், இன்னொரு செட்டு வந்து இங்கே ரெடி பண்ணிட்டு இருப்பானுங்க, குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ரெடி பண்ணிட்டு ஃபுல்லாக மீன் ஒரு 5-6 மீனுக்கு நல்லா பெரிய பெருசாக வரும். நல்லா சிலேப்பி வந்து நல்லா பெருசாக வரும். அப்படி மாட்டிடுச்சுன்னா அது எல்லா மீனையும் பிடிக்க ஒருத்தன் வந்து கட் பண்ணி அரைஞ்சிக்கிட்டு இருப்பான். ஓகே ஓகே, பண்ணி சாப்பிடுவோம். தம்பி அடுத்து ஒரு குட்டி ஸ்னெயில வந்து பிடிச்சிருக்கிறாப்லையா. சரி, அதை உள்ள பக்கெட்குள்ள போடுங்க. அதே மாதிரி எங்க அப்பா இருக்கும்போது வந்து சின்ன பிள்ளைல வந்துட்டு வலை போடுவோம். நம்ம ஊர்ல எங்க அப்பா மட்டும் இல்ல, அந்த செட்டில் நிறைய ஆட்கள் இருப்பாங்க, இப்பவுமே இருப்பாங்க. வலை போட்டு எல்லாரும் வலை வச்சிருப்பாங்க. வலை போட்டு அப்படியே வந்து மீன் பிடிக்கிறது. எங்க அப்பாலாம் நானே ஞாபகம் இருக்கு, காலைல போயிட்டு வலையை கட்டி விட்டு வந்துருவோம். ஒரு 2-3 ஹவர்ஸ் கேப் விட்டு திருப்பி போய் இறங்கி தூக்கி பார்த்தோம்னு வச்சுக்கேன், அப்படியே கரெக்டாக வந்து அந்த ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துல தண்ணி வந்து இன்னொரு கம்மாயில் வந்து மிக்ஸ் ஆகும். அதோட பார்டரில் அதோட சென்டரில் வந்து போட்டுருவோம் அப்படியே. ஸோ தண்ணி ஓட்டத்துக்கு வந்து மீனெல்லாம் வரும், அந்த வலையில் வந்து சிக்கிக்கும் அப்படியே. அதை எடுத்து அதுக்கப்புறம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது. சரி, எத்தனை பேர் இந்த மாதிரி மீன் பிடிச்சிருக்கீங்க? உங்களோட மீன் அனுபவம்லாம் என்னன்னு சொல்லுங்க. மேயோ我觉得很小，对，小鱼是的。好，拜拜。நம்ம பிடிக்கவில்லை என்று அவருக்கும் தெரிந்து விட்டது. அவரே ட்ரை பண்ணி தான் போறாப்புல போல. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இதுல கிராஃபிஷ்லாம் இருக்க மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு மீன் குஞ்சு கூட இருக்கிற மாதிரி தெரியல. இருக்கு மீன் குஞ்சு சின்ன சின்னதா இருக்கு, இருக்கு, தவளை இருக்கு, நத்தை இருக்கு, எல்லாமே போட்டிருக்காங்க. குட்டி குட்டியா இருக்குங்க. இதுல கிராஃபிஷ் பிடிச்சி, இதுல வேற கிராஃபிஷ் பிடிச்சிங்கன்னா நீங்க வீட்டுக்கு கூட எடுத்துட்டு போலாம், இல்ல வேணா இதுக்குள்ளே விட்டுக்கலாம். விடுறதுக்கு கூட ஒண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது. இங்க என்னமே இங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். முதல்ல நீங்க விட்டுருந்தாங்களோட நாங்க விடுறதுக்கு பிடிச்சி விடுறதுக்கு. நாங்க வந்து இங்க பார்பிக்யூ பஃபே தான் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ அதனால ஆர்டர் போட்டவங்க எல்லாருக்கும் வந்து பஃபே சிஸ்டம் மாதிரி உள்ளுக்குள்ள ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அதுல போய் கூல் ட்ரிங்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். என்ன ட்ரிங்க் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃப்ரிட்ஜுக்குள்ள நிறைய இருக்கு. 7 எடுத்துக்கலாம், 1 பெப்சி 1 எடுத்துக்கலாம். ஐயோ, ஓகே தம்பி, இந்திய மானத்தை காப்பாத்து. மீன்லாம் பிடிச்சேன், எல்லாம் பண்ணேன்னு வகை வகையா பேசுனீங்க. மீன் எல்லாம் பிடிச்சோம் ஊர்ல. இங்க மீன் இருந்தாவில பிடிக்கிறதுக்கு என்ன தம்பி, மீன் இருந்துச்சு பிடிச்சோம். பார், மீனை புடி, மானத்தை காப்பாத்து. சாயோ ஊக்கமானம்லாம் கொடுத்துருக்காங்க. கப்சி அக்கா மாலை எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஐயோ கடவுளே கடவுளே, அட போங்கய்யா. இவங்க ஏதாவது ஒன்றை பிடிச்சிருவாங்க, நானும் அதை ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டிடுவோன்னு சொல்லிட்டு நானும் கேமரா கைமா இருக்கிறேன். கை வலிச்சது மட்டும்தான் மிச்சம். தம்பி பெப்சியை குடிக்காம முதல்ல புடி தம்பி. போற போக்க பார்த்தா நம்ம கிட்ட 3 லிவர் இருக்கு. அந்த 3 லிவர்ல எப்படி நம்ம குடிக்க போறது கிடையாது. சமைச்சு போயிடலாம் நினைக்கிறேன். அப்படியே பார்பிக்யூல சமைச்சு சாப்பிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். He got one. Wow, 小龙虾. Wow, he got one. இத பிடிக்கிறது தாங்க வந்தோம். நாங்க யாரும் பிடிக்கல, வேற பிடிச்சிட்டாரு. என்னங்க அவர் டீப்பா போறாரு, அங்க கடக்கு போறாரு. யா டீப்பா இருக்கு நெட். சோ அதுல தான் பிடிச்சிருக்காப்ல. அவர் வச்சிருக்க நெட் வந்து வேற மாதிரி நெட்டுங்க, நல்ல பெருசு, பெரிய நெட். தூண்டில் அது உங்களுக்கு வரும்ன்றீங்க. நாங்க ரெடியா ஆல்மோஸ்ட் ஸ்டாலின் ஒண்ணு பிடிச்சி விட்டுட்டாப்ல. கத்துல விட்டுட்டாப்ல. இப்படியா கத்துறது? பிடிச்ச ஆர்வத்துல. ஆமா, அதனால இப்போ ஏதோ வெயிட் பண்ணி எனக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. கிராஃபிஷ் வருதா இல்ல ஆயி வந்து டாய்லெட் போறாரா? நோ, you have to wait patiently. ஐயோ என்னங்க, மழை வர மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லா சுளீர்னு வெயில் நல்லா மூஞ்சில படுது, மயக்கம் வரும் போலயே. கிராஃபிஷ் பிடிக்க வந்து நான் கருவாடா ஆயிடுவேன் போல. கடைசியாக நாங்கள் இந்த டேபிள் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ தாமரைகளுக்கு இடையில இந்த டேபிளில் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். இங்கே தான் வந்து சாப்பிட போகிறோம். கீழே கொசு பயங்கரமாக இருக்குங்க, அதனால் குட்டியாக ஒரு கொசு ஊற்றி ஒன்று வச்சுருக்காங்க. ட்ராஷ்பின் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய இந்த நம்ம காய்கறிலாம் கொண்டு வரோம்ல, அது ஒரு மாதிரி ப்ளூ கலர் பேஸ்கெட் அதில் வச்சுருக்காங்க ட்ராஷ்பின். ஸோ அடுப்பு இந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே இதுக்குள்ளே தான் ஏதோ கங்கோ ஏதோ வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல தான் இங்கே அப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸ்டில் வந்து பிடிச்சிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு ஆள் கூட ஒன்று கூட பிடிக்கவே இல்லை. மீன் மட்டும் தான் பிடிச்சது மிச்சம். இதுக்கு இடையில போய் ஃப்ரூட்ஸு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அபி டேடி, ஹலோ.
ஸோ லேட்டராக வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாப்புல. சரி, ஸ்டாலினோட தோஸ்து வந்துட்டாப்புல. ஸ்டாலினும் அவரும் தோஸ்து. என்னங்க ரெடி 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 வருதா? ஏங்க நீங்க கத்தாதீங்க, கத்துல நானே பயந்துட்டேங்க. கருமோ here is there அகைன் கத்தாதீங்க. பிடிக்கிறேன் 2 வாட்டி பிடிக்கிறாருங்க அவர். கத்துல achieve my goal. ஸோ ஃபைனலி நான் சொன்னேன் இந்தியா மானத்தை காப்பாத்து ஸ்டாலின் அப்படின்னு சொன்னேன். ஸ்டாலினுக்கு அப்படியே வெறி ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். I achieved my goal, right? ஸ்டாலின் அப்படியே வெறி ஏறிடுச்சோ? காட்டுங்க, தண்ணிக்குள்ள போட்டுருங்க அப்படியே. காட்டுங்க. ரொம்ப நேரமா என் விளையாட்டு கட்டிருச்சு. அவங்களுக்குள்ள நிக்குது, கடிக்குது விடுது போயிட்டே இருந்துச்சு. பிடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் பக்கெட்ல போட்டு வைங்கப்பா நம்ம பிடிச்சதுக்காக. ஸ்டாலின் ஃபைனலி அச்சீவ்ட். ஃபைனலா பக்கெட் குள்ள ஷாவ்லாங்ஷியா போட்டாச்சு. இந்தியாவோட மானத்தை காப்பாத்திட்டாப்ல ஸ்டாலின். ஸ்டாலின் இந்த வெற்றியை நினைச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு. கடவுளே. சரி, இன்னும் உங்களோட வேட்டை முடியவில்லையா? இருக்கு, இந்த இடத்துல நிறைய நிக்குதா? சரி பாப்போம். ஆனா தயவு செஞ்சு புடிங்க, தயவு செஞ்சு கத்தாதீங்க. சின்ன பிள்ளை மாதிரி கத்திரிப்புல நம்ம வெற்றி ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம்ல, திடீர்னு வந்து மாட்டினோம். காத்திருந்து காலங்கள் போனதடி, சொலம் கிடைத்ததடி. இந்த பக்கம் நிறைய பேர் அந்த மாதிரி டென்ட்டா இருக்கு தெரியுமா? அந்த டென்ட்ல ஃபுல்லா ஆட்கள் வந்து இருக்காங்க. அதெல்லாம் தனியா ஒரு ஹவுஸ் மாதிரி உள்ளுக்குள்ள பார்ட்டிஸ் இந்த மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே வந்து சும்மா அப்படியே ஓப்பன் ஸ்பேஸ்ல உட்காந்து ப்ரைவசிலாம் அந்த அளவுக்கு தேவையில்லை, சும்மா ஜாலியாக இருந்துட்டு போகலான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ கொஞ்சம் ப்ரைவசியாக வேணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி குட்டியாக டென்ட்டாக போட்டு ஒரு குட்டி ஹவுஸஸாக வந்து இருக்குது, போட் ஹவுஸ் மாதிரி, அதில் உட்காந்து வந்து சாப்பிட்றாங்க. கூட இதெல்லாம் அப்படியே கீழே கட்டிருக்காங்கன்னு நினைச்சேன். தூணு மாதிரி கீழே விட்டு அந்த தூணுக்கு மேல தாங்க கட்டியிருக்காங்க. சரி, இந்த தூணெல்லாம் கரையை அரைச்ச மாதிரி அரைச்சிட்டு இப்படி உள்ள போய் தண்ணியில விழுந்துட மாட்டோம்? போகாது. இப்போ கடல்லாம் பாலம் கட்டுறாங்களே, அரைச்சிட்டா போகும். சரி, இப்போ என்னன்னா எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த டைமிங்க்கு ஃபுல்லாவே. இங்கேயுமே வந்து அந்த இது இருக்குங்க, கூலர்ஸ் இருக்கு. இந்த சைடு பாருங்களேன் இருக்கு. ஆனா வந்து நம்ம வந்து இங்கே சூஸ் பண்றோம். ஏன்னு கேட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை பெஞ்சாலும் பெய்யும். ஸோ இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றனால. இப்போ எனக்கும் அபி டேடி உங்ககிட்ட காட்டினேன் பாருங்க, அந்த உட்காந்துருக்காரு பாருங்க. அவரும் இப்போ நானும் தான் வந்து எல்லாரும் எடுத்துட்டு போறாங்க அட் டைமிங்ல. அப்ப நமக்குன்னு எதுவுமே இல்லாம போயிடும், நமக்கு பிடிச்சது. அதனால போய் எடுப்போம்னு சொல்லி பரத்தி இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸும் உள்ள போயிட்டாங்க. இப்ப நானும் போறோம், எடுத்து கொண்டு வச்சுக்கிறோம். லேட்டா ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். சாப்பாடு நம்ம எல்லாமே பார்பிக்யூ தானே. என்ன எடுக்க போறோம் சொல்லவே இல்லை. சாப்பாடு எடுக்க போறோம். அவர் தான் வந்து இப்போ சொன்னாப்ல இல்லாம போயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லி இப்போ கிளம்பி போயிருக்கோம். பிளேட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு, நமக்கு என்ன பிளேட் வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ இங்க வெஜிடபிள்லாம் எடுக்கிறதுக்கு பெருசா வச்சிருக்காங்க. அக்கா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கா? எடுத்துட்டு வா, நான் வச்சுக்கிறேன். ஓகே, இந்த பக்கம் வந்து ஐஸ்கிரீம் இருக்கு, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டோம். இங்க இந்த ஆயில், அப்புறம் வினிகர், அதெல்லாம் மசாலா, இதெல்லாமே பார்பிக்யூ மசாலாஸ். இது எல்லாமே பார்பிக்யூ போட்டு சாப்பிட்றேன். ஹாட் பாட்லயே இதே மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து கியூக்கம்பர், அது வந்து பிக்கிள்டு கியூக்கம்பர் மாதிரி. அப்புறம் இங்க வெஜிடபிள் அவுட்ஸ் வச்சிருக்காங்க. பூண்டு இங்க சாப்பிடுவாங்க எல்லாருமே. இது நூடுல்ஸ் சாப்பிடும்போது கூட சாப்பிடுவாங்க. ஸோ இங்க ஃப்ரை பண்ற சிக்கன், அந்த மோச்சி தானே அது. அப்புறம் கேக், கொஞ்சம் டக்கோட ஹெட் இருக்கு. அதுக்கப்புறம் பேம்பு போட்டு, பேம்பு உள்ள இருக்கு. பேம்பு உள்ள இருக்கு, நீங்க பாருங்க. பேம்பு, எனக்கு பேம்பு ரொம்ப பிடிக்கும். பேம்பு போட்டு சிக்கன், ரைஸ் வந்து எக் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லா வெஜிடபிள்ஸ் இருக்கு, ஃப்ரூட்ஸ். அந்த பக்கம் ஃபுல்லா நான்வெஜ் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு எது பிடிக்குதோ அதை எடுக்கலாம். ஸோ Stephanie, did you take vegetables? No. அவங்க 2 பேரும் மீட் எடுத்துட்டு போயிட்டாங்க, நம்மள வந்து வெஜிடபிள் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எடுப்போமா? உருளைக்கிழங்க பார்த்தாலே ஒரு ஆளுக்கு அப்படியே காண்டாகும். லோட்டஸ் ஸ்டெம் எடுக்கிறேன். லோட்டஸ் ஸ்டெம் எடுத்துக்கலாம். லோட்டஸ் ஸ்டெம் வந்து நம்ம ஊர்லயுமே இப்ப கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றாங்கங்க. ஸோ நம்ம ஊர்லயும் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்தி. ஆக்சுவலா அந்த டயட்லாம் இருக்கிறவங்க வந்து வயிறு ஃபில் ஆகும். நம்ம ஊர்ல அந்த வாழைத்தண்டு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் இதுவும். சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ஹெல்தி. Okay, so we got so many foods here. நிறைய ஃபுட் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. ஸோ இது சிக்கன்,
இது வந்து கோல் சிக்கன் அண்ட் பேம்பூ வித் சிக்கன் ரைட் அண்ட் டக்கு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் விங் பீஸ், லெக் பீஸ், தென் கியூக்கம்பர், அதுக்கப்புறம் வந்து நிறைய மீட்டு, வெஜிடபிள்ஸ், கிட்ஸுக்கு வந்து கேக்கு, மஷ்ரூம், ஆனியன் எல்லாமே. அண்ட் இது ஃபுல்லாகவே வந்து அதுக்கான பவுடர்ஸ், ஆயில்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இப்போதைக்கு வச்சுருக்கோம். எடுக்க முடியாது, விட்டு போயிடுவா. அதான் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஃபயர் ஓரளவு கொஞ்சம் அப்படியே இருட்ட ஆரம்பிக்குது. ஸோ ஃபயர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்குது. கூட அடுப்பை ஆன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே இது கனல் இருக்குது இல்லைங்க, அந்த இது ஷார்க்கோல், அதை உள்ளே போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ஸோ ஹேப்பி பாப்பா ஏலம்மா ஏலா. ஸோ ஹீஸ் ஹங்க்ரி பிகாஸ் வெஞ்சதம்மா. ஓ, மஸ்கிட்டோவுக்கு காயிலும் வந்து ஒரு மாதிரி குச்சி மாதிரி இருக்குங்க. அதை எடுத்துகிட்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறாங்க. ஏன்னா கொசு பயங்கரமாக பிடுங்கி தள்ளிடும் அப்படின்றனால. ஸோ நமக்குமே ஒன்று வந்து கீழே ஒன்று வந்து வச்சுருக்காங்க. நீ ஹாவ். ஓ, இதாங்க ஃபயர். இதை தான் அந்த பார்பிக்யூ இதுக்குள்ளே போடுவாங்க போல். இந்த இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓ ஷோ ஒமந்த யூ த ஒமந்த கோஜி அதை ஹுவா. இந்த கங்கு தான் அப்படியே அடுக்கி அதை கொண்டு போய் உள்ளே வைப்பாங்க போல். சப்பா பயங்கர அனலாக இருக்குங்க. வா ஓ ஓகே ஓகே சார். இந்த 2 அங்கிள்ஸ் தான் வந்து பண்ணுறாங்க. ஓ, எங்களோட இதுக்கு தான் போகிறாங்க. ஐயா, உள்ளுக்குள்ள ஒரு ஹோல் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓ, 2 ரோ இருக்குது போல். ஓ, அதை வந்து கங்கு கொட்டுறதுக்காக. அந்த பக்கமும் வந்து இந்த பக்கமும் இன்னொன்று வந்து சொறி வைப்பாங்க கீழே கங்கு கொட்டுறதுக்காக. வா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங். நீ மன் தாய் டும் ஆ ஓ ஓகே ஷோ இதேண்டிய. ஸோ ஒரு இடத்துக்கும் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு இந்த வண்டியை இழுத்துட்டு வந்துட்டு ஒரு அளவு வச்சுருக்காங்க. அத்தனை அளவு எடுத்து அதுக்குள்ளே வந்து அப்படியே சொருகி வச்சிடுறாங்கங்க. ஸோ இந்த வண்டியை வந்து ஒரு இடத்துக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. சிசியே சுஷு சிசியே பாய். அவருக்கு வேற வெக்க வேற. ஸோ இந்த கான்செப்டே எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த கொண்டு வந்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் நம்மளே தான் வந்து குக் பண்ணி வந்து சாப்பிடணும். ஸோ அப்படி தான் வந்து இருக்கும். ஹாட் பாட்டும் அதே மாதிரி தான். நமக்கு வேணுங்கிற பொருளை நம்ம ஆர்டர் பண்ணிடுவோம். அதை வந்து நம்மளே குக் பண்ணி இப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா வந்து மசாலாஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. மீட்ஸுக்கு எல்லாமே வந்து ராவாக தான் இருக்கும், பட் மசாலாஸ் போட்டு வச்சுருப்பாங்க. சில மீட்ஸ் வந்து குக் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் காட்டினதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து குக் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கணும். சில பார்பிக்யூஸ் வந்து இருக்கும். அந்த பார்பிக்யூ எப்படின்னா வந்து இப்போ என்னோட ஃப்ரெண்ட் அலிசாவோட ஷாப்லலாம் நம்ம என்னென்ன வேணுமோன்னு சூஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து பார்பிக்யூ பண்ணி நம்மளோட நம்மளோட டேபிள் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே வந்து சாப்பிடலாம் அதை வந்து. ஸோ இது வந்து குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வந்து உட்காந்துட்டு நம்மளோட சௌரியத்துக்கு இஷ்டத்துக்கு வந்து அழகாக வந்து சாப்பிட்டுட்டு ஒருத்தன் ப்ரிப்பேர் பண்ணுறதை இன்னொருத்தவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி கொடுத்துக்கிட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். இது யாருக்கெல்லாம் சூப்பராக இருக்குன்னா, ஒவ்வொரு ஃபேமிலி, இப்போ எங்கள் ஃபேமிலி மாதிரிலாம் ஒரு 3 பேர் மட்டும் தான் இருக்கிறோம் அப்படின்னா வந்து அவங்களுக்குலாம் அது வந்து சூட் ஆகவே ஆகாது. ஏன்னா 3 பேரில் என்னங்க அப்படி உட்காந்து சாப்பிட்டு ஜாலியாக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வரோம், ஒரு 6 பேர் வரோம், அப்படியே வந்து உட்காந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட, இல்லை கலீக்ஸ் கூட, இல்லை அப்படின்னா நம்ம ஃபேமிலி கெட் டுகெதரே அந்த மாதிரிலாம் வந்து வரோம். அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஜாலியாக அப்படியே வந்து உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு, சில பேர்லாம் இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. சைனீஸ் கல்ச்சரில் அது இருக்குது. ஸோ அழகாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த இதோட வந்து கான்செப்டே. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம், வரவே முடியல. ஸோ இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சி எல்லாருக்கும் ஒர்க் பிஸியில் இன்றைக்கி தான் வந்திருக்கோம். அப்படியே சாப்பிடுவோம். இந்த மாதிரி நாங்கள் இன்னொரு இடத்துல போய் சாப்பிட்ருக்கோம். ஆக்சுவலாக யான் அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டி ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலேஜ் படிச்சது. ஸோ அந்த சிட்டிக்கு ஒரு வாட்டி போய் இதே மாதிரி நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம். பட் இந்த மாதிரி அவுட்டோரில் இல்லை, ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். அப்போவே செம்ம ஃபன்னாக இருந்தது. ஸோ அப்படியே பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அபி டேடியும் அபி மம்மியும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆயிலை வச்சு அப்படியே இந்த சைடு வந்து அப்படியே ஆயிலை இது பண்ணிவிட்டு, அந்த பேப்பர் ஒன்று இங்கே எனக்குள்ளே இருந்தது தெரியுமா, அந்த பேப்பர் அப்படியே விரிச்சு அந்த பக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து இங்கே பாருங்கள் இந்த பேப்பர். Why? Don't use your hand. Why you are putting this paper here? Maybe not sticky on it. Oh, sticky on the pan. Okay. Panல வந்து ஸ்டிக் ஆகாம இருக்கிறதுக்காக அந்த பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் ஆயில் போட்டு அதுக்கு மேல போடுறாங்க. இது பார்பிக்யூக்கு உள்ளதுதான், பார்பிக்யூ பேப்பர் தான். ஆமா. இது வந்து சும்மா அது மேலே அது ஹோலா தானே இருக்கு, அது மேலே வச்சிருக்காங்க.
ஸோ திஸ் இஸ் ஆய்ஸ்டர், அப்புறம் ஷ்ரிம்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பீஃப் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தாங்க குக் பண்ணி எந்திரிக்க குக் பண்ண உட்கார சாப்பிட, எந்திரிக்க குக் பண்ண உட்கார சாப்பிட, ரிப்பீட்டு இப்படி தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ப்ராபப்ளி we can spend around 2 hours eating this, cooking and eating, cooking and eating. The maximum time for us 3 hours. 3 hours. So we booked for 3 hours. For all, For everybody, the rule is within 3 hours. ஓகே. என்ன ரூல்ஸ் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வந்து இது மாதிரி நம்ம ஒன் டைம் பே பண்ணுறது, பஃபே சிஸ்டம் மாதிரி, நமக்கு என்ன வேணுமோ வாங்கி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் கூட போய் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ எப்படின்னா ஒரு டேபிளுமே இங்கே வந்து புக் பண்ணுறவங்களுக்கு வந்து 3 மணி நேரம் தான் மேக்ஸிமம். அந்த 3 மணி நேரம் வரை உட்காந்து சாப்பிடலாம். சாப்பிடலாம். இல்லை நம்ம 2 மணி நேரத்தில் முடிச்சு போகிறோம், அது நம்ம சௌரியம். ஆனால் மேக்ஸிமம் 3 மணி நேரமா. So probably we'll finish within 3 hours. I hope so. Maybe 8:30. Yeah. இப்போ வந்து 6:13, 6:15 ஆகுது. Oh, Amanda, come here. செம்ம ஸ்மார்ட், செம்ம சமத்து இந்த பிள்ளை வந்து. So she can do everything independently. I always admire Amanda. Yeah. ஸோ இப்போ அபி, செல்வின்லாம் இருக்காங்கல்ல. ஸோ நாங்கள் மொத்தமாக எங்கேயாவது நாங்கள் கெட் டுகெதர் மாதிரி போகிறோம் அப்படின்னா வந்து சிசியே ஸோ போகிறோம் அப்படின்னா வந்து அமெண்டாவை நம்பி நம்ம அவங்க 2 பேரும் விட்டுடலாம். எங்கேயோ ஒரு டாய்லெட்டுக்கே போகிறாங்கன்னா கூட நான் கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா தம்பி அந்த ஒரு கான்செப்ட்லேயே இருக்கும். அது வந்து அப்படியே கூட்டிகிட்டு போய் அழகாக வந்து பார்த்துக்குறோம். ஸோ க்யூட் அண்ட் ஸ்மார்ட் And naughty. ஸோ அந்த மாதிரி இண்டிபெண்ட்டாகவே இருக்கும் அந்த பொண்ணு. சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ணன் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. He is hungry. You know, he said like he is hungry. Maybe you can shoot near thing. ஓ, பிடிச்சிக்குது இல்லை? இட்ஸ் ஸ்டிக்கி. ஓகே, அப்படியே குக் பண்ண. ஆமாம் ஆமாம், இங்கே முக்காவாசியோட இடங்கள்ல அப்படிதான் இருக்கும். He's putting the spices. Garlic. It's like some stores. The garlic, spicy chili. Okay. And some salt, maybe. Okay. Or the mixed one. Okay. It's yummy. Yummy. Some spices அப்படியே உள்ள போட, அப்படியே வேகும் போதே அப்படியே உள்ள போட்டுறணும் போல. ஸோ அதான் பண்ணிட்டு இருக்காப்ல. சூப்பர் சூப்பர். ஆமா, அப்படியே எடுத்து அப்படியே ஸ்கூப் பண்ணி அப்படியே வந்து சாப்ஸ்டிக்ஸ் வச்சு சாப்பிடுவேன். அப்படியே சாப்பிடுவேன் அந்த மாதிரி. இதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா தோணும்? ஆமா, இதை எப்போ சமைச்சு எப்போ சாப்பிட்டு நம்ம எப்போ போறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஓகே, ஃபன்னா இருக்கும். இது வந்து அப்படியே சாப்பிட்டு ஒருத்தவங்களும் ஷேர் பண்றது நல்லா இருக்கும். ஸோ ஒரு பேட்ச் கொஞ்சம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அப்படியே கிட்ஸை உட்கார வச்சு அப்படியே கொஞ்சம் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அப்படியே அப்படியே செய்ய வெயிட் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதான். You can try. Yeah, this one is cooked one, right? Yes. Okay. இது என்னதுங்க? இது என்னது? சிக்கன் தானே. சிக்கன் தான், ஆனா பல்லி முட்டையை தூக்கி இதுல போட்டு வச்சிருக்க மாதிரி இருக்கு. It's cold. நல்லா இருக்கு. சொல்ல ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாப்ல. அங்க மசாலா இருக்கு பாருங்க, அந்த பவுடர் மாதிரி. அங்க பாருங்க, அதை அப்படியே தூவி இப்படி சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்றதே உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்றேன். You can eat and tell them how to eat it. How to eat it? Just give a demo. Just give a demo. How to eat. Maybe I will get 1 lettuce. Okay. And Yeah, last time we ate like this, right? In Yan. garlic, maybe 1 or 2. Okay. As per your wish. Yes. 主要咖喱有转不肥哦。 And Beef. beef. And I want dip some. Dip. Some spice. Dip in the spice. Yes. And I will wrap it. Oh. We can get it. 啊，我还你要搓好了本子都讲了那个。 தேங்க்யூ. நம்ம வெத்தலையை மடிச்சு நம்ம ஊர்ல போறது அது மாதிரி தான். அவ்வளவுதான். Good. அதான். ஆக்சுவலா இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து ரைஸ் சாப்பிட மாட்டாங்க. ரைஸுக்கு பதில் வந்து இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து சாப்பிட்டு ஃபில் பண்ற மாதிரி. யா, ஆனா ரைஸும் இருக்கு. ரைஸ் சாப்பிட்றவங்க சாப்பிடலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஞ்சம் ஈவினிங்ல இப்ப சாப்பிடுறவங்க வந்து இந்த மாதிரி ரைஸ் சாப்பிடாம அதுக்கு பதில் இந்த மாதிரி லீவ்ஸ் வச்சு ரேப் பண்ணி இப்படி சாப்பிடுவாங்க. அது எப்படி நம்ம ஆடு மாடும் சாப்பிடுவோம், ஆடு மாடு சாப்பிடுறதையும் சாப்பிடுவோம். கவுண்டர்லாம் பயமா குதிரையில அப்படி. See, அமண்டா நான் சொல்லல, அதுவாவே அதுக்கானதா அதுவாவே செய்து பாரு. அபி 今天你们开心吗？开心吗？开心，好吃吗？好吃。
தம்பி வந்து அதே மாதிரி சாப்பிடணுமா, ஸோ அவனுக்கு வந்து ஷ்ரிம்ஸ் பிடிக்கும். ஸோ ஷ்ரிம்ஸ் அதே மாதிரி வச்சு கொடுப்போம். சூடு, சரியான சூடு. ஐ திங்க் கிளவுஸ். எஸ் ஐ வாண்டட். ஸ்பைஸ் வேணுமா வேணாமா? ஒன்று வேணா போதும், சின்னதா தம்பி. ஓகே. I'm sure I can finish inside my mouth. It's a fun question. It is delicious. இல்ல இவ்வளவு போதுப்பா, பாத்துப்பா தம்பி. யம்மி யம்மி. நீ இந்த பக்கம் வச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். அப்பா வாய் வச்சிட்டான்டா உள்ளுக்குள்ள. குட். அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸ் ஆங்க. அவன் நம்ம ஊர்காரனே கிடையவே கிடையாது. அப்படியே நாங்க வந்து அப்படியே சாப்பிடுறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து செம்ம ஜாலியா போச்சு. அப்படியே சாப்பிடுறோம். சரி, அபி டேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளாலே அப்படியே களத்துல இறக்கி விடுவோம். ஆமா, நானும் இறங்கி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு ஒருத்தர் மட்டும் பண்றாரு. ஆமா, அவர் மட்டுமே பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. When it's done. அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எல்லா மீட்டுமே வந்து முடிச்சாச்சு. ஆக்சுவலாக அந்த ஆயிஸ்டர்ஸ் தான் இன்னைக்கு வந்து சாப்பிட்டோம் நாங்கள். நிறைய செம்ம சூப்பராக இருந்தது. ஆயிஸ்டர் வித் ஷோ மீ தட் ஸ்பைஸ். இதுக்குள்ள வந்து கார்லிக், சில்லி அண்ட் லிட்டில் பிட் சால்ட்டி ஆயில் எல்லாம் போட்டு செம்ம சூப்பராக இருந்தது. திஸ் ஸ்பைஸ் கோஸ் வெல் வித் எவ்ரி திங். ஸோ இந்த கத்திரிக்காயுமே என்ன பண்ணுவாங்கன்னா பார்பிக்யூவில் மோஸ்ட்லி நல்லா சுட்டுட்டு லைட்டாக அப்படியே கட் பண்ணி அதுக்குள்ளே இந்த மாதிரி மசாலா அப்படியே ஸ்டஃப் பண்ணி இப்படி இது பண்ணி இப்படி சாப்பிட்டாங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இதான் வந்து லாஸ்ட் டிஷ்ஷு. அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். இந்த ஆயிஸ்டர் தான் எல்லாருமே நிறைய சாப்பிட்டது இன்னைக்கு. எவ்ரிபடி லைக்ஸ் திஸ், ரைட்? ஸோ இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டதுலேயே முக்கால்வாசி இதுதான் சாப்பிட்டு வயிற்று ரொப்பி இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. கடைசியாக இந்த கத்திரிக்காயோட முடிச்சுட்டு அப்படியே பெட்டியை கட்டிட்டு அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதான். இந்த ரெஸ்டாரண்ட்லேயே வந்து ஒரு வியர்டான ரூல்னு சொல்றது, அது நல்ல ரூல் தான் சொல்லணும். ஆக்சுவலாக அதுவும் சைனாவை பொறுத்தவரை நல்ல ரூல்னு சொல்லணும். ஏன்னா இங்கே நிறைய ஃபுட் வேஸ்ட் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்ல எப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து பஃபே சிஸ்டம் மாதிரி தான். எவ்வளோ வேணா வந்து எடுத்துட்டு வந்து நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பட் த திங் இஸ், ஒரு வாட்டி நீங்கள் எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதை ரிட்டர்ன் கொண்டு போய் அங்கேயும் வைக்கக்கூடாது, முடிச்சிடணும். அதை வந்து முடிக்காம இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து உங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டு வந்துட்டோம். முக்கி தக்கி வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து அப்படியே ஓரளவுக்கு வந்து முடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப நாள் ஆமாம், ஃபைனலாக அந்த கத்திரிக்காய் மட்டும் இருக்குது. கொஞ்சம் அங்கே மீட் இருக்குது. பட் சாப்பாடு வயசு செம்ம சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக அப்படியே ஃபன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சுவலாக நாங்கள் மீட் பண்ணுறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு மீட் பண்ணி. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பசங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அப்படியே கந்தரகோலமா கிடக்கு இடமே. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.